தென்காசி மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. விவசாயத்தை நம்பியே ஏராளமான விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சியும் விவசாயத்தையே நம்பியுள்ளது. சமீப காலமாக பருவகால மாற்றங்கள் மற்றும் விளைபொருட்களின் விலை வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தென்காசி மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையால் விளைச்சல் பாதிக்கப்பட்டதுடன் சந்தைகளில் சின்ன வெங்காயத்தின் விலையும் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் தாங்கள் செலவு செய்த தொகையை கூட ஈட்ட முடியாமல் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் சீவனூர், தென்காசி, சுந்தரவாண்டியாரம், தட்டாங்குளம், இங்கே சுற்றுவட்டாரம், கடையனூர் எல்லா பக்கத்துலையும் வெங்காயம் சின்ன வெங்காயம் நட்டுருக்காங்க. இந்த வருஷம் எதுவும் பிரயோசனப்படலை. போன வருஷமும் இதே சூழ்நிலை தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் அதுதான். 3வது வருஷம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப 15 ரூபா 16 ரூபாய்க்கு சம்சாரிட்டு வந்து கேட்காங்க. கொடுக்க வாய்ப்பு இல்லை. சரி, ஸ்டாக் வைப்போம்ட்டு இப்போ இதுக்கு ஒரு செலவு, அதுக்கு ஒரு செலவு. விவசாயம் பண்ணி என்ன செய்ய, வேறு வழி இல்லாமல் தான் இப்போ இதாக பண்ணியிருக்கோம். இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் நஷ்டம் கொடுத்தா தான் ஒரு பிரயோசனப்படும். எப்படியாவது வெங்காயத்தை விற்பனை செய்தால் மட்டுமே வாங்கிய கடனை கொடுக்க முடியும் என்ற நிலையில் நஷ்டம் என்று தெரிந்தும் வேறு வழியில்லாமல் வியாபாரிகள் கூறும் கிலோ 15 ரூபாய்க்கு சின்ன வெங்காயத்தை விற்பனை செய்து வருகின்றனர். சில விவசாயிகள் இந்த அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்தால் போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாது என்றும் கடனை திரும்ப செலுத்த முடியாது என்பதால் வெங்காயத்தை பாதுகாத்து விலை உயர்ந்த பின்னர் விற்பனை செய்ய திட்டமிட்டு மூங்கில் மற்றும் குச்சிகளால் ஆன சிறிய அளவிலான பந்தல்களை அமைத்து அதில் சின்ன வெங்காயத்தை சேமித்து வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இப்படி பாதுகாத்து வைத்தாலும் மழை, பனி போன்ற இயற்கை சூழல் காரணமாக சேமித்து வைக்கும் வெங்காயம் அழுகி போகவும் வாய்ப்புள்ளது. ஆனாலும் கடவுள் மீது பாரத்தை போட்டு இந்த விவசாயிகள் வெங்காயத்தை பாதுகாத்து வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். 2 வருஷமாவே எலத்தூர்ல கொஞ்சம் விவசாயங்கள் கொஞ்சம் அடிமேலடிதான் சார். விவசாயத்தில் வெங்காயத்தில் அந்த அளவுக்கு ஒரு வறட்சி சொல்ல முடியாது. கிளைமேட்டுக்கு ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் சீசன் கண்டதான அந்த நேரத்தில் மழை இல்லை. காய் எடுக்கிற நேரத்தில் எங்களை பிடிச்சி கஷ்டப்படுத்துச்சு. இப்போ இந்த மழையால் தான் இப்போ நாங்கள் அந்த காயை இழந்த காரணமே அதுதான். குத்தல் விழுந்துருச்சு, நிறையா அடிபட்டு டேமேஜ் நிறையா காய். இப்பவுமே உள்ளே போட்டிருக்க காயுமே நிலைக்குமாங்கிறது ஒரு சந்தேகத்தில் இருக்குது. டவுட்டாக தான் இருக்குது. 3 இதாக இருக்குது. என்ன செய்ய போகிறோம்ங்க தான் ஒரு இது இல்லை. இதே இப்படியே போச்சுனாலும் கவர்மெண்ட் நாங்கள் என்ன செய்ய முடியும்? விவசாயத்தை விட்டு வெளியே வர வேண்டியது. நான் விவசாயத்தை வேண்டாம்னு ஆசைப்படுவோம். மீண்டும் வேறு வழி இல்லாமல் சரி பார்க்கணுங்க கட்டாயம் தான். விவசாயத்தை விட்டால் வேறு தொழில் வேணும்ல, அதனால தான் வெளியே போக முடியாமல். வெங்காயத்தை வெட்டுபவர்களுக்கு கண்ணீர் வருவதை பார்த்திருப்போம். ஆனால் விளைவிக்கும் விவசாயிகளின் கண்களிலேயே கண்ணீர் வரவழைக்கிறது இந்த சின்ன வெங்காயம். பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த வெங்காயத்தை விளைவிக்கும் விவசாயிகளை பாதுகாக்க அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வெங்காய விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக செங்கோட்டை செய்தியாளர் ரஞ்சித்துடன் ஷீபா ஜானட்.